மிதுனம், ஒரு உறவால் அதிர்ஷ்டம். ஒரு நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. யார் அந்த உறவு? நம்ம லைஃப்ல மேல தூக்கி விட போறாங்களா இல்ல குழிக்குள்ள தள்ளி விட்டுற போறாங்களா? கமெண்ட் செக்ஷன்ல போய் யாரும் என்ன திட்டாதீங்க மக்களே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் முழுமையா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் யார் அந்த உறவு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸை அனுப்பி வைக்கலாம். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மிதுனம், நவம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ராசிக்கு இப்போ கோச்சார கிரகங்கள் எந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க அப்படின்றத நம்ம பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ஒரு பொதுவான ஒரு ராசி பலன் அப்படின்றத மட்டும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ராசி பலன் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். நான் பொதுவா ஒரு விஷயத்தான் சொல்ல முடியும். உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி கிரக நிலைகள் மாறும். நீங்க கேட்கலாம், நீங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, எனக்கு அப்படியே ஒரு பூஸ்டிங்கா இருக்கு, லைஃப்ல ரொம்ப கான்பிடன்ஸை கொடுக்குது. பட் நடக்கிற ஒரு விஷயம் நீங்க சொல்ற விஷயத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் எதிர்மாறான ஒரு விஷயம் நடக்குது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்குதான் உங்களோட தசாபுக்திகளை பார்க்கணும். உங்களோட தசாபுக்திகள் தாங்க கிங் மேக்கரு. அவங்க தாங்க ஒரு ரோல் பிளே பண்றாங்க உங்க ஜாதகத்துல. ஏன்னா எல்லா பாருங்க 5 விரல் இருக்கு, இந்த 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. சோ அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது இல்ல. சோ நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ உங்களுடைய தசாபுக்திகள் பிளஸ் கோச்சாரத்துல நடக்கக்கூடிய விஷயம், சோ இத்தனை விஷயத்த வச்சு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டா உங்களுக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகேங்க. கம்மிங் டு த பாயிண்ட் என்னன்னா, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, இந்த நவம்பர் மாசம் என்ன மாதிரி நிறைய நற்பலன்களை செய்ய போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல போய் உச்சமாறாரு இந்த நவம்பர் மாதம். அதாவது 2ஆம் இடம் என்பது உங்களுடைய தனஸ்தானம்ங்க, உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய வெல்த், உங்களுடைய ஸ்பீச், அதாவது நீங்க எப்படி பேசுவீங்க, உங்களுடைய லாபம் எப்படி இருக்கும், உங்களுடைய தனம் எப்படி இருக்கும், இத பத்தி எல்லாம் சொல்றது 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான்ற சுப கோள் உச்சம் அடைகிறதுனால லாபத்தை நீங்க பார்க்க முடியும் இந்த மாதம். அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கூட மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஒரு எக்ஸலண்டான ஒரு மாதம். நிறைய நல்ல விஷயம் பண்ண போகுது. அதுவும் பாருங்க, இது அதிசார குருவோட பெயர்ச்சி. அதிசாரம் அப்படின்னா ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்டா வரும். நீங்க எதிர்பார்க்காத ரிசல்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா கொடுப்பாரு. அப்ப ஃபேமிலியில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே குரு பகவான் உங்களுக்கு சால்வ் பண்ணிடுவார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மிதுனத்துக்கு பாருங்க, இப்போ 5ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. நான் வீடியோவோட டைட்டில்ல சொன்னேன், ஒரு உறவால உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா? சோ அப்ப எந்த உறவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் இடம் என்பது உங்களுடைய குழந்தை. சரிங்களா? உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ். சோ அப்போ உங்க குழந்தைகளால உங்களுக்கு யோகம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் அப்படின்றவரு ரொம்ப நட்பு வாய்ந்த ஒரு கிரகம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பாருங்க, ஒரு சில கிரகங்கள் நன்மைகளை பண்ணும். அதாவது யோகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள்னு இருக்கு. அப்போ உங்களுடைய ராசிக்கு 5 யோகத்தை செய்யும், 9 யோகத்தை செய்யும். அப்ப 5 யாரோட கண்ட்ரோல்ல போகுதுன்னு பாருங்க, சுக்கிரனோட கண்ட்ரோல். அவர் இந்த மாதம் உங்களுக்கு ஆட்சி பெற்ற நிலையில 5ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காரு. சனி 9ஆம் அதிபதி, அவரு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்காரு. அப்ப சனி 10ல உட்காரும் போது கொஞ்சம் மந்தமாக்கும், கொஞ்சம் நிதானமாக்கும், கொஞ்சம் தாமதமாக்கும். ஏன்னா அவரே 8 கூடியவர், அவரே 9 கூடியவர் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்க போகுது இந்த நவம்பர் மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தைகளாலையும் உங்களோட ரிலேஷன்ஷிப்னாலையும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர். இயல்பாவே சுக்கிரனுக்கு ஒரு குணம் இருக்கு. சுக்கிரன் அப்படின்னா பார்ட்னர். சூரியன் அப்படின்னா உங்களுடைய தந்தை ஸ்தானம். குரு அப்படின்னா உங்களுடைய டீச்சர், உங்களுடைய ஆசிரியர். இதெல்லாம் குறிக்க ஒரு கிரகத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் ஜோதிடத்துல கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ சுக்கிரன் அப்படின்றவர் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இந்த மாதம் ஃபுல்லா உட்கார்ந்துருக்கிறதுனால
குழந்தைங்களால நிறைய உங்களுக்கு வந்து முன்னேற்றம் ஏற்படும். ஒருவேளை உங்களோட குழந்தை வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு வந்து இப்ப குழந்தை இருக்கு, அவங்க வந்து காலேஜோ இல்ல ஸ்கூலோ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பேர் உண்டாகும். புரியுதுங்களா? சோ ஸ்கூல் லெவல்ல நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் புகழும் வந்து அவங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைக்கும். பிகாஸ் இந்த மாதம் வரைக்குமே வந்து சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு. அப்ப குருவோட பார்வை வந்து சனிக்கு வேலை விழப்போகுது. இன்னும் 2 மாசம் குரு வந்து அதிசார பயிற்சியில தான் வந்து இருக்கிறாரு. சனிக்கு வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையை வந்து அவர் வந்து கொடுக்கிறாரு. சோ 9ஆம் பார்வை என்பது பாக்யஸ்தானம். அப்போ ஒரு ரிலீஃப், அதுதான் என்னால சொல்ல முடியும். மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து ஒரு ரிலீஃப கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். ஒரு டிஸ்டர்ப் ஆயிட்டு இருந்த ஒரு உங்களுடைய வேலையோ உங்களோட கெரியரோ ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு வந்து குருவோட பார்வை வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பாருங்க, சூரியன் வந்து இந்த மாதம் ஃபுல்லாவே வந்து நீச்சமாறார். உங்க ராசிக்கு சூரியன் யாரு? 3ஆம் அதிபதி இல்லையா? சோ த ஹவுஸ் ஆஃப் கரேஜ், அதாவது உங்களோட தைரிய வீரிய ஸ்தானம், அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம் வந்து 3ஆம் வீடு. அந்த 3ஆம் வீட்டோட அதிபதி எங்க போய் நீச்சம் அடைகிறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்துல போய் நீச்சம் ஆகுறாரு. சோ அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு லைஃப்ல வந்து உங்களோட முயற்சிகள் வந்து இந்த காலகட்டங்கள்ல வந்து உங்களுக்கே வந்து டவுட் வந்துடும். சோ என்ன நமக்கு உங்களுடைய முயற்சிகளே டவுட் படுற அளவுக்கு நீங்க வந்து இருப்பீங்க. இது நம்ம பண்ணலாமா, இது பண்ணா நமக்கு சக்சஸ்ஃபுல்லா மாறுமா? பிகாஸ் சூரியன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது நம்மளுடைய மதிப்பு, நம்மளுடைய மரியாதை, நம்மளுடைய கௌரவம், இது எல்லாமே வந்து சூரியன். அப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தாட்ஸ், ஒரு செல்ஃப் டவுட் வந்து ஏற்படும் உங்களோட முயற்சிகள் மேலேயும். ஒருவேளை நம்ம பண்றது சரியோ இல்ல தப்போ, இல்ல யார் பேச்சையோ கேட்டு நம்ம வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் பண்றோமோ, அந்த மாதிரி உங்களோட சென்ஸ் ஆஃப் டவுட்ஸ் வந்து உங்களுக்குள்ள வந்து அதிகமாகிறதுக்கு காரணம் இந்த மாதம் வந்து சூரியன் வந்து நீச்சமாறாரு. துலாத்துல நீச்சம் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்க மேல, உங்களோட ஐடென்டிட்டி மேலேயே சில நேரம் டவுட்ஸ் வரலாம். பிகாஸ் சூரியன் அப்படின்றது உங்களோட ஐடென்டிட்டி, உங்களோட ஆரோக்கியம், அதுவும் இல்லாம மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரே 3ஆம் அதிபதி. அப்போ இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கும் இளைய சகோதரர் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ அந்த மாதிரி இருக்கவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சோ அதுல நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாவே அவர் வந்து நீச்சம் பெற நிலையில இருக்காரு. அப்போ நீங்க அவங்க கிட்ட ஈகோ பார்க்க கூடாது. சூரியன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈகோ தான். சோ அப்போ நீங்க ஈகோ பார்க்க என்ன ஆகும்? உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து இன்னமும் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாவே தான் போயிட்டு இருக்கும். சோ அப்போ சூரியன் நீச்சம் பெறறதுனால ஈகோ வந்து இளைய சகோதர ஸ்தானம் சொல்லக்கூடிய உங்களுக்கு வயதுல சின்னவங்க கிட்ட கொஞ்சம் நீங்க வந்து டிப்ளமேட்டிக்கா, அதாவது கொஞ்சம் அப்படியே அரசல் புரசலா நீங்க போறது வந்து நல்லது. ரொம்ப நீங்க பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து விரிசல் வந்து அதிகமா போயிட்டு இருக்கும். அது ஒண்ணு. அப்புறம் உங்க முயற்சிகள் சில நேரம் நீங்களே டவுட் படுற மாதிரி இருக்கும். நம்ம முயற்சி நடக்குமா, அந்த மாதிரி விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு. சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமா இருக்கிறதும், குரு பகவானுடைய பார்வை வந்து சனிக்கு மேல விடுறதும் ஒரு சூப்பரான ஒரு அம்சம் வந்து இந்த மாதம் ஃபுல்லாவே வந்து இருக்கு. சில உறவுகள் உங்களுக்கு பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் கொடுத்தா கூட உங்களுக்கு குழந்தைகள் மூலயமாவும் ரிலேஷன்ஷிப்ஸ் மூலயமாவும் நிறைய மன நிம்மதியும் மன சந்தோஷமும் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே லக்கியான, ரொம்பவே அதிர்ஷ்டமான சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெறுறாரு. அதுவும் 5ஆம் வீடு பாக்யஸ்தானத்துல. சரிங்களா? இந்த வீடியோவை கண்டினியூஸா பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் மறக்காம நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். அண்ட் ரிஷபராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போய் கொடுத்துருக்கேன், மறக்காம அதை போய் செக் பண்ணுங்க.